ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு நிகழ்வு சொன்னாங்க. ஒரு மனிதன் வேகமா போர்க்களத்துக்குள்ள தூசி வழிந்த முகத்தோட பரட்ட தலையோட போர்க்களத்துக்குள்ள வேகமா நுழைறான். அவனுக்கு முதல் வருஷம் தான் இடைவெளி, முதல் வருஷம் தான் கிடைக்கும். முதல் வருஷத்துல நிப்பான். கடைசி வருஷம் தான் அந்த போர்ல கடைசி வருஷத்துல நிப்பான். அந்த போர்க்களத்துல இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்பான், உதவி மறுக்கப்படும், நிப்பான். சாட்சி சொல்லுவான், சாட்சி மறுக்கப்படும், நிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனுக்கு சுக்கம் உண்டுன்னு சொல்லி. இந்த நபிமொழி ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு சொல்லுது. இப்ப எதுக்காக போர்க்களத்துக்குள்ள வந்தான்? படைச்சவனுடைய திருப்தி அடையணுங்கிறதுக்காக. முதல் வரிசைக்காக வரல. கடைசி வரிசை கிடைச்சாலும் நிக்கிறான்னா இவன் முதல் வரிசைக்காக வரல. உதவி கேட்கிறான், மறுக்கப்படுது, உதவி ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக வரல. சாட்சி சொல்றான், நிராகரிக்கப்படுது, இவன் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக வரல. இவனுக்கு முதல் வரிசையோ கடைசி வரிசையோ உதவியோ சாட்சியோ எதுவும் தேவையில்லை. இவனுக்கு தேவை படைச்சவனுடைய திருப்தி. அதை நாடி வந்தா அது கிடைச்சாங்க இருப்பான், அது இல்லைன்னா எது கிடைச்சாலும் அங்க இருக்க மாட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போகக்கூடிய பாதையில இன்னொரு மனிதன் நம்முடைய பாதையை தீர்மானிக்க முடியாது. பிறர் நம்மளை புகழ்றதோ இகழ்றதோ, பிறர் நம்மளை உயர்த்துறதோ தாழ்த்துறதோ, பிறர் நம்மளை கருத்து சொல்றதோ விமர்சிக்கிறதோ இது நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவை முடிவு செய்யாது.